கௌதம் மீடியா செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்ப்பா. இந்த வீடியோவில் 1 மார்க்கான ஆன்சர் கீ மற்றும் எல்லாத்துக்கான ஆன்சர் கீயும் பார்த்துடலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா இல்லையா, எதுக்கெல்லாம் கிரேஸ் மார்க்ஸ் இருக்குது அண்ட் எப்படிலாம் உங்களுக்கு மார்க் போட போகிறாங்கன்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்துலாம்ப்பா. பார்க்கறது மாதிரி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லாக பாருங்கள் தயவு செஞ்சு. நம்மளுடைய சேனலில் பண்ண ரெக்கமெண்டேஷன் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. ஸோ 4 வருஷமாக வீடியோ போட்டுருக்கோம், இந்த மாதிரி டவுன் ஆனதே கிடையாது. ஸோ இதுக்கோசமாச்சும் ஒரு லைக்கு ஒரு கமெண்ட்டை பண்ணி விடுங்க ஓகேங்களா, அப்போ தான் நம்ம சேனல் திரும்பி பூஸ்ட் ஆகும் ஓகேங்களா. ஓகே, 1 மார்க் அவுட் ஆஃப் 1 மார்க்கில் 15 எத்தனை ரூபாய் கரெக்டாக எழுதிருக்கீங்க ஆன்சர் சொல்லிட்டு அப்படியே செக் பண்ணிக்கோங்க இன்னொரு டைம் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணால் உங்களுக்கு 4 ஓகேங்களா, செப்பல் ஓசை. அண்ட் செகண்ட் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் 2 ஓகேங்களா, வங்காள ஆங்கில. இதுதான் உங்களுக்கு ஆன்சர் 2. அண்ட் 3க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் 2 தான் ஓகேங்களா, அதே ஆன்சர் தான் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ அதியன். ஸோ அடுத்து ஃபோர்த் ஒனுக்கு பாருங்கள், ஃபோர்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் 1 ஓகேங்களா, வேற்றுமை உறுப்பு. அண்ட் ஃபிஃப்த் ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் ஏ தான் ஓகேங்களா. ஸோ ஓகேங்களா, இகழ்த்தால் என்பன் இறந்து விடாது. அடுத்து 6th ஒன் பாருங்கள், 6th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் 4 ஓகேங்களா, செய்தி. அடுத்து 7th ஒனுக்கு பாருங்கள், 7th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் 1 ஓகேங்களா, உயிர்ப்பின் இயக்கம். அண்ட் 8th ஒனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் 4 ஓகேங்களா, குழந்தையே வா. அடுத்து 9th ஒனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஓகேங்களா, சி ஓகேங்களா, சேரநாடு சோழநாடு. அடுத்து 10th ஒனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் 4 ஓகேங்களா, பாடல் கேட்டவர். அடுத்து 11th ஒனுக்கு பாருங்கள், 11th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் 4. அண்ட் 12th ஒனுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் 2 காசி காண்டம். அண்ட் 11th ஒனுக்கு ஏ தான் ஆன்சரு. அண்டு 13th ஒனுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் 3 ஓகேங்களா, அதிராம பாண்டியர். அண்ட் 14th ஒனுக்கு உங்களுக்கு வேணால் உங்களுக்கு ஆப்ஷன் 4 ஓகேங்களா, கூறுதல். அதே மாதிரி 15th ஒனுக்கு ஆப்ஷன் 2 ஓகேங்களா, திருத்திர வருக. இதில் ஏதோ உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா இல்லையா 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பாருங்கள். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் கிரேஸ் மார்க்ஸ் வரையும் எதுவுமே இல்லை ஓகேங்களா. ஸோ கிரேஸ் மார்க்ஸ் 1 மார்க்கில் பொறுத்த வரைக்கும் எதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம். ஸோ அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ் பக்கம் வந்தீங்கன்னா 16, 17, 18 எல்லாமே உங்களுக்கு நார்மலாக தான் இருந்திருக்கு. 21 கம்பல்சரி உங்களுக்கு திருக்குறள் தான் இருக்கும். உலகு என்ன முடியும் திருக்குறளை எழுதுக. கரெக்டாக எழுதிட்டீங்களா திருக்குறள்? கண்டிப்பாக கரெக்டாக எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த 2 மார்க்லேயும் இது வரையும் பண்ண அந்த 6 கொஸ்டினில் எதுவும் கிரேஸ் மார்க்ஸ் எதுவும் இல்லை. ஸோ அடுத்து இலக்கண 2 மார்க்ஸ் ஏதோ 5 எழுதணும். நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் ஒன்றா சொதப்பியிருப்பீங்க. 22, 23, 24, 25 பகுப்பு ஓகே, 23 ஓகே. கட்டுரைப்படுத்தி சொற்களில் இடையுள்ள வேற்றுமை உறுப்பை பயன்படுத்தி எழுதியிருப்பீங்க. பொதுவியல் திணை பற்றி குறிப்பிடுக. இது எப்படி எழுதுறீங்கன்னு தெரியல எனக்கு. கலைச்சொல் தருக. ஹாப்பினஸ்ஸு ஸ்டோரி டெல்லர். ஹாப்பினஸ்னால் என்ன, இப்போ ஸ்டோரி டெல்லர் என்ன, கரெக்டாக எழுதிட்டீங்களா இல்லையா? அதே மாதிரி 28 இரு சொற்களையும் ஒரே துறையில் அமைத்து எழுதுக. ஸோ இது கரெக்டாக எழுதிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதுலேயும் கிரேஸ் மார்க்ஸ் எதுவும் தென்படல. நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேன். மேக்ஸிமம் இது எனக்கு தென்படல. உங்களுக்கு எதாவது கிரேஸ் மார்க்ஸ் இருக்க மாதிரி இருக்குது, எனக்கு இது கிரேஸ் மார்க்ஸ் இருக்கா இல்லைன்னு சொல்லி டவுட்டாக எதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோ கூட மேக் பண்ணி போடுறேன். ஓகே, ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அடுத்து 3 மார்க் பாருங்கள். ஸோ இது ஒரே பற்றியே படித்து வினாக்களுக்கு விடையளி. இது சிம்பிளாக எழுதியிருப்பீங்க கண்டிப்பாக. 31 அசால்ட்டாக எழுதியிருப்பீங்க. ஸோ 29, 30 ஏதோ ஒன்று எழுதியிருப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக. அடுத்து பிரிவு 2 பாருங்கள். இது உங்களுக்கு அதே மாதிரி தான் 3 மார்க் தான். இதுலேயும் அதே மாதிரி தான். ஸோ 3ல் 2 எழுதினா போதும். கண்டிப்பாக அடிப்பிராமல் எழுதுங்க. மறுபடி பாதி எழுதியிருப்பீங்க. 31, 33 இது 2 ஏதோ ஒன்று எழுதினா போதும். கண்டிப்பாக எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுலேயும் உங்களுக்கு எதுவும் வரல. கிரேஸ் மார்க்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஃபஸ்ட்டு கிரேஸ் மார்க்ஸ் என்ன எப்படி புரிஞ்சுக்கோங்கன்னா, ஒரு கொஸ்டினில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தப்பாக இருந்தால் கூட உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் வரும் ஓகேவா. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கோட்டையில் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, கோட்டை அந்த டை இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இன்ஷியல் தப்பாக இருந்தால் கூட வேறு மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு அங்கே மார்க் வரும், கிரேஸ் மார்க்ஸ் வரும் ஓகேவா. அந்த கொஸ்டின் தப்பாக இருக்குல்ல ப்ரொனன்சியேஷன். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ் வரும் ஓகேங்களா. இப்போ ராஜாவுக்கு பார்த்தீங்கன்னா ராஜாவா, ஸோ ரஜா, ஸோ அந்த கால் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெறும் ரஜான்னு கொடுத்துட்டாங்கன்னா அது உங்களுக்கு கிரேஸ் மார்க்ஸ். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ அடுத்து பிரிவு 3 பாருங்கள். இதுவும் 3 மார்க் 33, 35, 36, 37. ஸோ அணி இக்குறப்பையில் அழகிட வாய்ப்பாடு எழுதியிருப்பீங்க கண்டிப்பாக. அப்போ இக்குறப்பையில் பயின்று வரும் அணியை விளக்குக. அணி எழுதியிருப்பீங்க. ரொம்ப சிம்பிள் தான் அதெல்லாம். ஸோ அடுத்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் எதிராக சாய்ஸ் தான். 38, 39 2 ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். இப்போ 40 பார்த்தீங்கன்னா காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. இதுதான் ஏகப்பட்ட கொஸ்டின் நான் ரிப்பீட்டடாக பார்த்துட்டேன்ப்பா. ரிப்பீட்டடாக இதை தான் கேட்டுருக்காங்க. 41, 42 மாணவர் நிலையில் நாம் பின்பற்ற வேண்டிய அறங்கள் எத்தனை, நன்மைகள் எத்தனை, 5 பட்டியலிடுங்கன்னு கேட்டிருக்காங்க.
சிம்பிள் தான். ஓனாக கூட நீங்கள் அதெல்லாம் மனநிலையில் நாம் பின்பற்ற வேண்டிய அறங்கள், அதனை ஏற்பாடு, நன்மைகள் 5 எழுதுக, பட்டியலிடுக. சும்மா ஓனாக கூட நீங்கள் அதெல்லாம் ஓகேவா. ஸோ அடுத்து கடைசியாக உங்களுக்கு 8 மார்க் கொஸ்டின்ஸ் நடுவினா மாதிரி ஓகேவா. இதுவும் சிம்பிளாக எல்லாமே படிச்சும் எழுதலாம், நீங்கள் கதையும் எழுதலாம். ஸோ காற்று மாசுபாடு தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுக. எல்லாமே நீ ஓனாக மாதிரி தான் இருக்கும் மேக்ஸிமம் ஓகேவா. கரெக்டாக எழுதுங்க, கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இங்கிலீஷ் வீடியோ எல்லாம் போடுறேன், இங்கிலீஷ்க்கான இம்பார்ட்டன்ஸ் ஒரு வீடியோ எல்லாம் போடுறேன், வந்து செக் பண்ணி பாருங்கள். கிரேஸ் மார்க்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் திரும்பி செக் பண்ணி பார்க்குறேன். கண்டிப்பாக நியூஸ் ஆஃபீஸில் நியூஸ் விடுவாங்க, விட்டாங்கன்னா அது என்ன கொஸ்டின் பேப்பர், என்ன நியூஸு, என்ன மாதிரி கிரேஸ் மார்க்ஸ் வரப்போகுதுன்னு சொல்லி ஃபுல்லாக ஒன்று ஆஃபீஸில் நானே உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. ஓகே மை டியர் செல்லகுட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன்ப்பா. வீடியோ என் பண்ணிக்கலாம். விஷ் யூ தி வெரி ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறவங்கள ஓகேங்களா. ஸோ வீடியோ என் பண்ணிக்கலாம்ப்பா. பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.